கட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ வந்துட்டு நான் செகண்ட் ரெக்கார்டு வந்து எங்கே கிரியேட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் லோன்ஸ்க்கு போயிட்டு லோன்ஸ்லேருந்து ஒரு செப்பரேட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணேன். பட் நான் கஸ்டமர் வந்துட்டு எஸ்எஃப்டிசி 1 கொடுத்தேன். இப்போ என்ன ஆகும்னா, நான் எஸ்எஃப்டிசி 1ல போய் ரிலேட்டடில் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ லோன்ஸ் எடுத்துருக்காதோ எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம எவ்வளோ ரெக்கார்ட் கிரியேட் பண்ணாலும் சரி, அது வந்து இந்த அக்கௌண்ட் கூட டேக் ஆயிருந்துச்சுன்னா, அது எல்லாமே 1 by 1 இங்கே லிஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கார் லோன் ஃபார் 5 years 2 இதாக காமிக்குது. பட் இங்கேயும் நம்மளுக்கு அடிஷ்னல் ஃபீல்ட்ஸ் தேவைன்னா, நம்மளோட லே அவுட்டில் வந்துட்டு ரிலேட்டட் லிஸ்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் லோன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் இந்த செட்டிங்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்ஸ் பட்டன் கிளிக் பண்ணி நம்மளுக்கு இப்போ லோன் நேம் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகுது. நம்ம அது கூட ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணுறேன், லோன் டைப் ஆட் பண்ணுறேன், அதே மாதிரி லோன் அமௌண்ட் ஆட் பண்ணுறேன், கிரியேட்டட் டேட் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இது வந்து சார்ட் பை அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் கேட்குது. நான் அது கூட வந்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகுனா, ஓகே கொடுத்துட்டு இந்த இடத்துல சேவ் கொடுக்கணும். ஸோ அதான் பாயிண்ட். இந்த ரிலேட்டட் லிஸ்ட்டில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம சேஞ்சஸ் பண்ணாலும் இந்த லே அவுட்டை நம்ம சேவ் பண்ணணும். நான் இந்த இடத்துல குயிக் சேவோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, குயிக் சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகி இதே இடத்துக்கு வந்து விட்டுரும். பட் சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகி திருப்பி லே அவுட் பேஜ் கொண்டு போயிடும். அதாவது இந்த இடத்துக்கு கொண்டு போயிடும். நான் மறுபடியும் இதை ஓப்பன் பண்ணி தான் நான் எடிட் பண்ண முடியும். ஸோ அதுதான் குயிக் சேவுக்கும் சேவுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து என்னோட லே அவுட்டில் வந்து நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் இந்த கஸ்டமரோட டீட்டெயில் பேஜில் நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருந்தோம். நான் டீட்டெயில் ரிலேட்டட் போகிறேன். ரிலேட்டட்ல பார்த்தீங்கன்னா இப்போ கார் லோன் பக்கத்துலேயே நம்ம ஆட் பண்ண ஃபீல்ட்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன, லோன் டைப் என்ன, லோன் அமௌண்ட் என்ன. ஸோ இந்த மாதிரி திடீர்னு எனக்கு இன்னொரு ஃபீல்டு வேணும்னா நம்ம அதையும் கொண்டு வரலாம். பட் இந்த ரெக்கார்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும்னா நான் இந்த கார் லோன் கிளிக் பண்ணும். கிளிக் பண்ண இது எங்கே போகும்னா டேரெக்டாக என்ன கார் லோன், அதாவது லோன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்க்கு கொண்டு போயிடும். ஸோ இதுதான் ரிலேட்டடோட பவர். ஸோ ஒரு இடத்துல இருந்தே நம்ம லோன்ஸ்க்கு போகாம, பில்லிங் போகாம அத்தனையுமே நம்ம வந்து இங்கிருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு ஒரு புது அக்கௌண்ட் அவர் கிரியேட் பண்றாருன்னா டக்குன்னு ரிலேட்டட் வந்து பில்லிங்ல நான் நியூ கிளிக் பண்றேன். நார்மலா பில்லிங்ல நம்ம என்ன ஸ்டோர் பண்ணுவோம்னா கஸ்டமரோட கார்டு டீடைல்ஸ் தான் ஸ்டோர் பண்றோம். ஸோ சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் கார்டுன்னு ஸ்டோர் பண்றேன். பேங்க் டீடைல்ஸ் அவர் கொடுக்குறாரு, நான் அந்த நம்பர் மட்டும் என்டர் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா கார் கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்காக அந்த கஸ்டமர் டேக்காக இருக்கும். நான் சேவ் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகுனா ஒரே இடத்துல இருந்து, அதாவது கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்ல இருந்து ரிலேட்டட் எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிரெடிட் கார்டு மட்டும் தான் இங்கே காமிக்குது. பில்லிங்கோட என்ன இன்ஃபர்மேஷன், மற்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கணும்னா மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த லே அவுட்குள்ளே போயிட்டு ரிலேட்டட் லிஸ்ட் கிளிக் பண்ணிட்டு பில்லிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, இதை கிளிக் பண்ணி என்னென்ன ஃபீல்ட்ஸ் நம்ம பார்க்கணும்னு சொல்லி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பேங்க் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இது கூட தேவை. அகைன் கிரியேட்டட் டேட் வேணும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகுனா அந்த ரிலேட்டட் லிஸ்ட்ல எக்ஸிஸ்டிங் ஃபீல்டோட காலம்ஸ் 2-3 காலம்ஸ் சேர்ந்து நம்மளுக்கு காமிக்கும். இங்கே ஒரு காலம் தான் இருந்துச்சு. ஸோ என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா கிரெடிட் கார்டு நேம் கூட என்ன பேங்க் இல்லை அக்கௌண்ட் என்ன, ஸோ நம்ம என்னென்ன ஃபீல்டு தேவையோ அதையும் நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இதில் தான் டவுட் இருக்கா? இந்த ரிலேட்டட் இதில் எப்படி வந்து ரிலேட்டட்ல வந்து கொண்டு வருது, எப்படி ஒரு ரிலேட்டட்ல ஆப்ஜெக்ட் கொண்டு வருது, அதில் எப்படி இந்த ஃபீல்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணுறதுன்னு சொல்லி. இப்போ இந்த பேஜ் லேஅவுட்ல இந்த கார் கஸ்டமர்ஸ் ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம இப்போ 1 to 5 ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல, 1 to 5 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஓகே. அப்போ வந்து அந்த ரிலேட்டட்ல வந்து நம்ம எந்த ரெக்கார்ட் செலக்ட் பண்றோமோ அதோட தான் சேஞ்ச் ஆகும்ல. கரெக்ட். இப்போ வந்து ராஜேஷ் தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம அலெக்ஸ்குள்ள போகலாம். ஸோ அலெக்ஸில் பார்த்தீங்கன்னா நார்மலாக அவரோட இன்ஃபர்மேஷனில் இருக்குது, என்னென்ன இருக்கோ அதுதான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவர் டேட் ஆஃப் பர்த் நம்ம சும்மா ஆட் பண்ணிக்கலாம். இந்த அடிஷனலாக எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு டீட்டெயில்ஸ்குள்ளே போகும். அதாவது இந்த ஆப்ஜெக்டோட ஃபீல்டு அதனால டீட்டெயில்ஸ்குள்ளே இருக்குது. பட் ரிலேட்டட் போனேன்னா சேம் பில்லிங் இருக்கும், லோன்ஸ் இருக்கும். இவர் இதுக்கு முன்னாடி ஒரு லோன் எடுத்திருக்காரு, டெஸ்ட்னு சொல்லி நேற்று கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது இங்கே இருக்குது. இப்போ நான் இவரோட பில்லிங் இன்ஃபர்மேஷன் சேவ் பண்ணணும்னா இங்கிருந்தே சேவ் பண்ணிக்கலாம். நியூ கொடுத்தேன்னா இவரோட இன்ஃபர்மேஷன் மட்டும் இங்கே சேவ் ஆகும். ஓகே ஓகே, புரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இது வந்து ஒரு ரெக்கார்ட்ல இருந்து காமிக்கிறேன். எல்லா ரெக்கார்டுக்கும் இது அப்ளை ஆகும். ஆப்ஜெக்ட்குள்ள இருக்கிற எல்லா ரெக்கார்டுக்குமே இது வந்து செட் ஆகும். ஓகே. பார்த்தீங்கன்னா பில்லிங்ஸ்ல இப்போ எல்லா ரெக்கார்டும் இப்போ சேஞ்சஸ் பண்ணனும்னா நம்ம பேஜ் லேஅவுட் வியூ பண்ணிக்கலாமா? எல்லா ரெக்கார்டுக்கும் பண்ணிக்கலாம். கரெக்ட். அதான் இப்போ வந்து இங்க இருக்கிற எல்லா ரெக்கார்டுக்குள்ள போனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் 006 போனாலும் சரி, அந்த 006ல வந்து ரிலேட்டட், அதாவது நான் பண்ண சேஞ்சஸ் எல்லாமே ஆயிருக்கும். இந்த ஸ்பேஸ் இருக்கு, செக்ஷன் இருக்கு. ரிலேட்டட் போனேன்னா நான் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும்,
அது இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற எல்லா ரெக்கார்டுக்கும் அப்ளை ஆகும். பில்லிங்ஸ்குள்ள இருக்க சேஞ்சஸ் இருக்கு, லோன்ஸ் அந்த இருக்கு, பேஜ் லேஅவுட்ல பண்ணது. பேஜ் லேஅவுட்ல பண்ணது கரெக்ட். ஓகே ஓகே. ஸோ இது வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற எல்லா ஒரு 1000 ரெக்கார்ட்ஸ் இருந்தாலும் 1000 ரெக்கார்டுக்கும் இது அப்ளை ஆயிரும். இந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற எல்லாத்துக்கும் அப்ளை ஆயிரும். ஸோ நீங்க சொல்ற வந்து கேள்வி ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சேல்ஸ்ஃபோர்ஸ்ல அந்த ஃபீசிபிலிட்டி இருக்கு. அதாவது ஒரு 10 பேத்துக்கு மட்டும் ஆகணும், மீதி பேத்துக்கு ஆகக்கூடாது. அது இருக்கு. அது நம்ம செக்யூரிட்டியில பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து லேஅவுட்ல நான் பண்ண சேஞ்சஸ் வந்து எல்லாத்துக்கும் இந்த ஆப்ஜெக்ட் குள்ள இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸ்க்கும் இம்ப்ளிமெண்ட் ஆயிரும். அது வந்து அப்ளை ஆயிரும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஸோ அகைன் நான் மறுபடியும் இப்போ ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். நம்மளுக்கு ஆப் பேஜ் இன்னும் பார்க்கலாம். ஆப் பேஜ்னா இந்த அப்ளிகேஷன் கிளிக் பண்ணி வருது. ஹோம் பேஜ்ங்கிறது நம்ம பார்க்கலாம். பேசிக்காக ஹோம் பேஜ் என்னென்ன வைக்கலாம்னு சொல்லி ரெக்கார்ட் பேஜ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ரெக்கார்ட் பேஜ்லேயே லிஸ்ட் வியூ பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரெக்கார்ட் நம்ம ஓப்பன் பண்ணும்போது உள்ளு வந்து நம்ம எப்படி டீட்டெயிலில் மேனேஜ் பண்ணலாம், அதே மாதிரி எப்படி ரிலேட்டடாக மேனேஜ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஓரளவுக்கு செட் ஆனதுனால நான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறேன். அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க பை டிஃபால்ட்டாக என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்ளிகேஷன்லேயே சேல்ஸ்குள்ளே போகிறேன். ஸோ சேல்ஸ் அப்ளிகேஷனில் இருக்கிற ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸில் வந்து எப்படி டீட்டெயில் பேஜ் இருக்குது, எப்படி ரிலேட்டட் பேஜ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் தான். அக்கௌண்ட்னா நம்மளுக்கு தெரியும். அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுவோம்னா கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணியிருப்போம். இங்கே நிறைய லிஸ்ட் வியூஸ் இருக்கும். நான் இங்கே வந்துட்டு ஆல் அக்கௌண்ட்ஸ்க்கு போகிறேன். இப்போ வந்து இவ்வளோ அக்கௌண்ட்ஸ் இருக்குது நம்ம கம்பெனியில் 15 அக்கௌண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து இந்த பர்லிங்டன் டெக்ஸ்டைல் காப் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அக்கௌண்ட் சைட் எனக்கு வேணான்னா உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து இந்த செலக்ட் ஃபீல்ட்ஸ் டு டிஸ்பிளேக்கு போயிட்டு அக்கௌண்ட் சைட் வந்து நான் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அகெயின் இது வந்துட்டு கஸ்டம் ஆப்ஜெக்ட் மட்டும் கிடையாது, ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் அப்ளிகபிள் தான். ஸோ அது ஒன்று நம்ம நேற்று பார்த்தது. அதே மாதிரி நான் இந்த ரெக்கார்டை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அக்கௌண்ட் பேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் இருக்குது, டீட்டெயில்ஸ் இருக்குது, நியூஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது எப்படி இன்னொரு டேப் எப்படி ஆட் பண்ணணும்னு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு டீட்டெயில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டீட்டெயில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீல்டும் டிஸ்பிளே இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீல்ட்ஸும் இருக்குது. இவங்க எந்த ஒரு செக்ஷனும் ஆட் பண்ணல. பட் பார்த்தீங்கன்னா ஃபீல்ட்ஸ் எல்லாமே ரைட் சைடில் கொஞ்சம் போட்டிருக்காங்க, லெஃப்ட் சைடில் கொஞ்சம் போட்டிருக்காங்க, அடுத்தடுத்து ஆட் பண்ணியிருக்காங்க. ரிலேட்டட் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்னு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டுங்கிறது கம்பெனி. இந்த கம்பெனியில் வந்து ஜாக் ராகர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவரோட இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே வரும். அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே மாதிரி இந்த கம்பெனிலேருந்து 2 கேஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கான்டாக்டும் சரி, ஆப்பர்ச்சுனிட்டியும் சரி, கேஸும் சரி, இதெல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் தான். அது எல்லாமே அக்கௌண்ட் கூட லிங்காக இருக்குது. ஸோ அக்கௌண்ட் கூட லுக்கப்பில் இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல நம்ம போட முடியுது. நோட்ஸ் அண்ட் அட்டாச்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. இது டிஃபால்ட்டாக நம்ம பார்த்தது. பார்ட்னர்ஸும் டிஃபால்ட், இது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்குது இல்லை, ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்டில் பார்க்கும்போதும் ஏன் கான்டாக்ட் இங்கே இருக்குது, ஏன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஏன் கேஸ் இருக்குது. இந்த கேஸில் ஏன் 2 கேஸ் இருக்குன்னா இந்த கேஸை கிரியேட் பண்ணும்போது அவங்க இந்த அக்கௌண்ட் தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கான்டாக்ட் ஜாக் ராகர்ஸ் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறவர், இவர் வந்து ஒரு கேஸ் கிரியேட் பண்ணியிருக்காரு. என்னன்னு சொல்லி இந்த அகைன் கேஸ் பேஜ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ரைட் சைடில் டீட்டெயில்ஸ் இருக்குது. டீட்டெயில்ஸில் அக்கௌண்ட் நேம் வந்து இவர் பர்லிங்டன் கொடுத்துருக்காரு. அதனால தான் நம்மளுக்கு பர்லிங்டன் அப்படிங்கிற அக்கௌண்ட்டுக்குள்ள இந்த ரிலேட்டட் பேஜில் இந்த கேசஸ் டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? இது புரியுதுல, கஸ்டம்லேருந்து இங்கே வர்றதுக்கும் அங்கேயும் நியூஸ் இது மாதிரி நெக்ஸ்ட் அடுத்தடுத்து இருக்கும், அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அக்கௌண்ட்ஸ் பாரு, நான் இப்போ கான்டாக்ட்ஸ்க்கு போகிறேன். கான்டாக்ட்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும். நான் வந்து ஏதாவது ஒரு டிஃபால்ட் கான்டாக்ட் போகிறேன். இப்போ ஆண்டி யங் அப்படிங்கிற ஒரு கான்டாக்ட் போகிறேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் இருக்குது, டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகேங்களா? டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா அகெயின் எல்லா ஃபீல்டும் இருக்கும். ரிலேட்டட் கிளிக் பண்ணேன்னா இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, கேஸ் இருக்குது, கேம்பெயின் ஹிஸ்ட்ரி இருக்குது, நோட்ஸ் அண்ட் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா 1, 2, 3 3மே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ். 4th ஒன் பார்த்தீங்கன்னா ஐட்டம் ஆட் பண்ணியிருக்காங்க. நியூஸ் அகைன் அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அது அகைன் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் போகிறேன், அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு எக்ஸிஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் பண்ணுறேன். அகைன் பர்லிங்டன்னு ஓப்பன் பண்ணலாம். பிளான் ஜென்ரேட்டர் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டடே காணும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இருக்குது, சார்ட்டர் இருக்குது, ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ என்னன்னா சேல்ஸ்ஃபோர்ஸில் வந்துட்டு ரிலேட்டட் டீட்டெயில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே இருக்கிற ரிலேட்டடை தூக்கிட்டு வந்து ரைட் சைடில் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இருக்குது. ஏன்னா வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய ஆப்ஜெக்ட் கூட லிங்காக இருக்கும், நிறைய லுக்கப்ஸ் இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டியில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இருக்குது,
கான்டாக்ட் ரோல் இருக்கு, ஸ்டேஜ் ஹிஸ்ட்ரி இருக்கு, வியூ ஆல் கொடுத்தேன்னா போயிட்டே இருக்கும். ஸோ வந்து இவங்க நிறைய என்ன சொல்றது ரிலேட்டட் வச்சதுனால ரைட் சைடில் தூக்கி போட்டிருப்பாங்க. பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இருக்கு. டீட்டெயில்ஸில் வந்து எல்லா ஃபீல்ட்ஸும் இருக்கும். பட் ஆக்டிவிட்டி வந்து நம்மளுக்கு எப்பவும் ரைட் சைடில் இருக்கும், ரிலேட்டட் லெஃப்ட் சைடில் இருக்கும். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆக்டிவிட்டியை லெஃப்ட் சைடில் போட்டாங்க. சேம் ஆக்டிவிட்டி தான் நம்ம பார்த்தது. ஆக்டிவிட்டியை லெஃப்ட் சைடில் வச்சுட்டு ரிலேட்டடை தூக்கி ரைட் சைடில் வச்சிருக்காங்க. இதனால கன்ஃபியூஷன் இருக்கா உங்களுக்கு புரியுதுல? ரைட் சைடில் இருந்தது தான் தூக்கி லெஃப்ட் சைடில் போட்டு லெஃப்ட் சைடு இருந்தால் ரைட் சைடில் வச்சிருக்காங்க. அதான் அல்டிமேட்லி கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் தான். உங்களுக்கு தேவைன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுல கன்ஃபியூஷன் இருக்கா? இந்த ரிலேட்டட் இங்க இருக்கிறதுக்கும், ஆக்டிவிட்டி இங்க இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுதுல? ஆக்டிவிட்டினா என்ன? ரிலேட்டட்னா என்னன்னு சொல்லி. அகைன் சாப்டர் நியூஸ்ல நம்ம பார்க்கலாம். நம்ம அங்க வரலாம். ஸோ இப்படிதான் பேஜ் வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு அகைன் ஃபோக்கஸ் வந்து டீடைல்ஸ் அண்ட் ரிலேட்டட்ல மட்டும் இருந்தா போதும். ஸோ ரிலேட்டட்ல வந்து எப்படி ஒரு என்ன சொல்றது ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து வேல்யூஸ் டிஸ்ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கறது. அதே மாதிரி ஃபீல்ட் அதாவது டீடைல் பேஜுக்குள்ள வந்து என்னென்ன தேவை, என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ வந்து ரிலேட்டடுக்கு அப்புறம் டீடைல் இருந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் டீடைல் வரணும், செகண்ட் ரிலேட்டட் அப்படியும் பண்ணிக்கலாம். பேஜ் வந்து இன்னும் எவ்வளோ வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். பட் அதை நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து லைட்டா ஒரு என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். எல்லாமே பேஸ்ட் ஆன் ரெக்யர்மெண்ட்ஸ் தான் நம்ம பண்றோம். கண்டிப்பா எல்லாமே பேஸ்ட் ஆன் ரெக்யர்மெண்ட்ஸ் தான். கிளைண்ட்டுக்கு வந்துட்டு நம்மகிட்ட டக்குன்னு யூஆர் தி பாஸ் யூஆர் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, நீங்க சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா டிஃபால்ட்டா இருக்கு இந்த மாதிரி டீடைல்ஸ் அண்ட் ரிலேட்டட் வைக்கிறது தான் பெட்டர்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுவோம். அகைன் அவங்க நம்ம கிட்ட விச் இஸ் தி பெஸ்ட் சஜஷன் கேட்டாங்கன்னா நம்ம இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஆக்டிவிட்டி ரைட் சைடில் இருக்கிறது, டீடைல்ஸ் இருக்கிறது, ரிலேட்டட். இது வந்து ஒரு பெஸ்ட் வே, பெஸ்ட் அப்ரோச்னு கொடுப்போம். பட் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி வேணாம், எனக்கு ஆக்டிவிட்டி வந்து இங்கே வேணும்னா நம்ம மாற்றிக்கலாம். அகைன் நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். 80% கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட் மட்டும்தான் அவங்க கொடுக்கறத நம்ம பண்ணுவோம். 20% கேஸில் கஸ்டமர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் தான் நிறைய வருஷம் இதில் இருக்கீங்க, நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கன்னா நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் இப்படி பண்ணிக்கோங்க, பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி ஓகேனா நம்ம அப்படி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா மாடிஃபை பண்ணிக்கலாம், எப்போ வேணால் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நான் லைட்டாக அந்த கிளாஸஸ்க்கு போய்க்கிறேன். நம்ம வந்து ஆப் மேனேஜர் டேப்ஸ் தெரியும், பேஜ் லேஅவுட் தெரியும், லிஸ்ட் வியூ அண்ட் ரிலேட்டட். இப்போ நம்ம இந்த கம்ப்ளீட் கஸ்டமைஸ் சேல்ஸ்ஃபோர்ஸ் யூசர் பேஜ் பார்த்தோம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதில்? அகெயின் நம்ம பேசிக் மட்டும் தொட்டிருக்கோம். இந்த பேஜ் லேஅவுட்ல ஒரு முக்கியமான ஒரு இது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு மறுபடியும் வந்து கார் கஸ்டமர்ல பேஜ் லேஅவுட்ஸ்க்கு போய்க்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லேஅவுட் தான் இருக்கு, கரெக்ட்டுங்களா? ஸோ லேஅவுட்டோட பாயிண்ட் என்னன்னா எண்ட் யூசருக்கு தெரியும். இப்போதான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான கிளாஸ்க்கே போக போறோம். நான் இன்னைக்கு அதை பார்க்க மாட்டோம். இன்னைக்கு லேஅவுட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பட் நான் ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். ஒரு ஆப்ஜெக்ட்ல மல்டிபிள் லேஅவுட்ஸ் வைக்கலாம். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நியூன்னு இருக்கும். என்னன்னா கஸ்டமர் லேஅவுட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்பெனியில வந்துட்டு கார் கஸ்டமர் இருக்கு. நம்மளோட கம்பெனியில வந்துட்டு ஃபினான்ஸ் டீம் இருக்கு, சேல்ஸ் டீம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த பேஜுக்கு போனேன்னா அட்ரஸ் இருக்கு, அதே மாதிரி இன்னொரு செக்ஷன் வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பில்லிங் அப்படின்னு சொல்லி ஒரு ரிலேட்டட் லிஸ்ட் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பில்லிங்ல வந்து அவங்க என்ன கார்டு யூஸ் பண்றாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கார்டு நம்பர் என்ன, கார்டு டீடைல்ஸ் என்ன, எந்த வருஷம் எக்ஸ்பயர் ஆகுது, அந்த மாதிரி கிரிட்டிக்கலான இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா இந்த பில்லிங் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபினான்ஸ் டீமுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், நம்ம சேல்ஸ் டீமுக்கு தெரிய அவசியம் இல்லைன்னா அப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம 2 லேஅவுட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த இடத்துல இது கஸ்டமர் லேஅவுட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சேல்ஸ் லேஅவுட் நினைச்சுக்கோங்க. இன்னொரு லேஅவுட் வந்து ஃபினான்ஸ் லேஅவுட்னு கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பாயிண்ட் என்னன்னா இங்க எப்படி நம்ம எடிட் பண்ணுவோம் அதே மாதிரி ஃபினான்ஸ் லேஅவுட்ல போயிட்டு பில்லிங்கை வச்சுட்டு கஸ்டமர் அதாவது சேல்ஸ் லேஅவுட்ல பில்லிங்கை தூக்கிடலாம். இப்போ பாயிண்ட் என்னன்னா இங்க மல்டிபிள் லேஅவுட்ஸ் இருந்துச்சுன்னா எந்த லேஅவுட் எந்த யூசருக்கு அசைன் பண்றோங்கிறது தான் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பேஜ் லேஅவுட் அசைன்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் டீட்டெயிலாக நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். பட் நான் சொல்றேன் பேஜ் லேஅவுட்டுங்கிறது ஒரு பேசிக் மட்டும் தான் இன்னைக்கு பார்த்தோம். இது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு அளவுக்கு எப்படி ஃபீல்ட்ஸ் ஆட் பண்றது, ரிமூவ் பண்றதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மல்டிபிள் லேஅவுட்ஸ், அதாவது யார் எதை பார்க்கணும்னு சொல்லி லேஅவுட்லேருந்தே நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ ஒருத்தர் உள்ள வந்தாருன்னா அவருக்கு ஃபினான்ஸ் பார்க்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து சேல்ஸ் லேஅவுட் அசைன் ஆயிருக்கும். பட் ஒரு ஃபினான்ஸ் டீம் உள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் லேஅவுட் அசைன் ஆயிருக்கும், அவங்களுக்கு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்கும், கஸ்டமர் அட்ரஸ் டீடைல்ஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம யாருக்கு எந்த லேஅவுட் அசைன் பண்ணுங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணும் போதே ஒரு லேஅவுட் தான் இருக்கு, அதனால எந்த லேஅவுட்னு கேட்கும். பட் மல்டிபிள் லேஅவுட் இருந்துச்சுன்னா
இந்த ஃபீல்டு வந்து யாருக்கு தெரியணும், எந்த லேஅவுட்ல வைக்கணும்னு கேட்கும். நம்ம செலக்ட் பண்ற மாரி இருக்கும். பட் இது நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம். இன்னைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் நம்ம. மறுபடியும் நெக்ஸ்ட் கிளாஸ் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லேஅவுட்னா என்ன? இந்த லேஅவுட்ல வந்துட்டு உள்ள போனீங்கன்னா எப்படி வந்து ஒரு ஃபீல்ட் ஆட் பண்றது? எப்படி ஒரு ஃபீல்ட் ரிமூவ் பண்றது? டீட்டெயிலுக்கும் ரிலேட்டடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் மெயினு. அத பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு ஃபீல்ட் ஆட் பண்ணுங்க, ரிமூவ் பண்ணுங்க. இந்த செட்டிங்ஸ் பட்டன் இருக்கு இல்லையா? இந்த ப்ராப்பர்ட்டீஸ் பட்டன் இத யூஸ் பண்ணி பாருங்க. அதே மாரி சேஞ்சஸ் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு லேஅவுட் கிரியேட் பண்ணி எப்படி அது வொர்க் அவுட் ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நோ ப்ரோ. ஓகே. இன்னொன்னு மறந்துட்டேன். இன்னொன்னு மட்டும் காமிச்சுடுறேன். ஸோ ரிலேட்டட் லிஸ்ட்ல பில்லிங்ல வந்து நம்ம இந்த ப்ராப்பர்ட்டீஸ் கிளிக் பண்ணி எந்தெந்த ஃபீல்ட்ஸ் அவைலபிள், எந்தெந்த ஃபீல்ட்ஸ் அவைலபிள்னு சொல்லியிருந்தோம். ஸோ மோஸ்ட்லி நம்ம ஃபுல்லாவே ஃபீல்ட்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் லேஅவுட்க்கு போறேன். ரிலேட்டட் கிளிக் பண்றேன். ரிலேட்டட்ல பில்லிங்ல வந்து இந்த ஃபீல்ட்ஸ்லாம் இருக்கு. பட் இந்த நியூன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த நியூங்கிறது பட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம இதுவரைக்கும் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் தான் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பட்டன்ஸ். இந்த நியூங்கிறது ஒரு பட்டன். ஓகேங்களா? இந்த நியூ கிளிக் பண்ண என்ன ஆகும்னா, இது ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல வந்து பில்லிங்க வந்து கிரியேட் பண்ண சொல்லுது. ஸோ அந்த மாரி வந்துட்டு பட்டன்ஸையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா, கார் கஸ்டமர்ல டாப்ல நியூ கான்ட்ராக்ட், எடிட், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்த டிராப் டவுன் கிளிக் பண்ணா நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே தான் பட்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் நெக்ஸ்ட் டாபிக். அதாவது நான் ஏன் இது ஹிண்ட் குடுக்குறேன்னா, இந்த காலம்ஸ்ல வந்துட்டு அவைலபிள் ஃபீல்ட்ஸ் இருக்கு. கீழ பட்டன்ஸும் இருக்கு. ஸோ இந்த பட்டன்ஸ வந்து நான் பிளஸ் குடுத்தேன்னா, எனக்கு நியூ அண்ட் சேஞ்ச் வந்து 2 பட்டன் தான் இருக்கு. பட் உங்களுக்கு கஸ்டம் பட்டன் இருந்துச்சுன்னா, அதையும் நம்ம கிரியேட் பண்ணி, எந்த பட்டன் யாருக்கு தெரியணும்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, லேஅவுட் இருக்கு, ரெக்கார்ட் பேஜஸ் இருக்கு. இங்க பட்டன்ஸ், லிங்க்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நான் எதுக்கு லைட்டா சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு ஹிண்ட் குடுக்குறதுக்காக தான். இந்த பேஜ்ல இருக்கிற எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணலாம். நம்ம பார்க்குற எண்ட் யூசர்ல வந்து ஃபீல்ட்ஸ் ஆனாலும் சரி, ரிலேட்டட் டேப் ஆனாலும் சரி, ஆக்டிவிட்டி ஆனாலும் சரி, பட்டன்ஸ் ஆனாலும் சரி, எல்லாத்தையுமே கஸ்டமருக்கு ஏத்த மாரி நம்மளால மாத்த முடியும். அதுதான் லேஅவுட்ல இருக்கிற பவர். நான் அகைன் ஏன் இத வந்து காமிக்கிறேன்னா, நெறைய விஷயம் வந்து பேஜ் லேஅவுட்ல இருந்து நம்ம பண்ண முடியும். ஸோ அதனால தான் இது பேஸ்ன்னு சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் ரெக்கார்டிங் மட்டும் ஸ்டாப்